என் அன்பு குழந்தையே, உன்னுடைய குலதெய்வத்தின் கண்களிலிருந்து கண்ணீர் ஆறாக ஓடிக்கொண்டிருக்கின்றது. உன்னால் மட்டுமே உன் குலதெய்வத்தின் கண்ணீரை துடைக்க முடியும். அதனால் தான் இந்த பிரத்யங்கரா உன்னிடத்தில் இதை பற்றி சொல்ல வேண்டி வந்திருக்கின்றேன். உன் குலதெய்வம் நினைப்பது என்ன? உன் குலதெய்வத்தின் மனதில் இருப்பது என்ன? அவர்களின் சிந்தனைகள் என்ன என்பதனை எல்லாம் நிச்சயமாக என் பிள்ளை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த பிரத்யங்கரா நான் உடனிருந்து உனக்கு எல்லாவற்றையும் என்னவென்று சொல்லித்தரும் இந்த நேரம், உனக்கு நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நீ கவனமாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் பொழுது உனக்கு நல்லது நடக்கும் இந்த நேரம். எக்காரணத்தை கொண்டும் எதையும் என் பிள்ளை நீ தொலைத்து விடக்கூடாது. உடனிருந்து நான் உனக்கு எடுத்துச் சொல்லும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ கவனமாக சரியென்று புரிந்து கொள்ள வேண்டும். இந்த தெய்வம் உனக்கு எல்லாவற்றிலும் சரியான தெளிவை கொடுக்கும் இந்த நேரம். எதையுமே என் குழந்தை நீ விட்டுவிடக்கூடாது. பிரத்யங்கரா நினைத்தது போல உன்னுடைய வாழ்க்கையில் பல விஷயங்கள் நடந்திருக்கிறது. அம்மா சொன்னது போல பல நன்மைகள் நடந்திருக்கிறது. நீயும் உனக்குள் பல மாற்றங்களை கொண்டு வந்திருக்கிறாய். ஆனால் உன் குலதெய்வம் இன்று கலங்கி நிற்பதற்கு காரணம் தெரிந்து கொள்ள வேண்டும். உன் குலதெய்வத்தின் கண்ணீரை நிச்சயமாக நீ துடைக்க வேண்டும். என்னவென்றும் ஏதுவென்றும் என் பிள்ளை சற்று கவனமாகவே நீ உற்று நோக்கி பார்க்கத்தான் வேண்டும். தேவையில்லாத எந்த ஒரு நிலைகளையும் யோசித்து என் பிள்ளை நீ கலங்கக்கூடாது. உனக்கு நடக்கும் நன்மைகளை என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு எதையும் எதிர்பார்த்து நான் சொல்லக்கூடிய இந்த விஷயங்களை எப்பொழுதும் சரியான புரிதல் கொண்டு நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காதே. இந்த பிரத்யங்கரா உனக்கு சொல்லித்தரக்கூடிய எல்லாவற்றிலும் நீ நிம்மதியாகவும் சரியான மனநிறைவோடும் ஒவ்வொன்றையும் எதிர்கொள்ள தயாராகிவிடு. உனக்காகவே நான் இருக்கிறேன் என்பது நிச்சயமாக உனக்கு புரிய வரும். உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரங்கள் உனக்கு எல்லாவற்றிலும் நிலையான புரிதலை கொடுத்து உன்னை வாழ வைக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. இந்த தெய்வம் உனக்கு என்ன கொடுப்பதாக இருந்தாலுமே ஒரு முறைக்கு பலமுறை அதை யோசித்து விட்டுத்தான் அவர்கள் செய்வார்கள் அல்லவா? இந்த பிரத்யங்கராவும் உன் வாழ்க்கையில் அப்படிப்பட்ட பல விஷயங்களை உனக்கு என்னவென்று சொல்லிக் கொடுக்க வந்திருக்கும் இந்த நேரம். நீ எதையுமே அவ்வளவு சுலபமாக வெல்லாம் விட்டுவிட முடியாது. எந்த ஒரு தருணத்தையும் அவ்வளவு எளிதாகவெல்லாம் நீ தொலைத்து விட முடியாது. நான் இருக்கும் நேரம் உனக்கு என்னாலும் சந்தோஷம்தான் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் காலம் உனக்கு எப்பொழுதும் பேரானந்தம் நிலைத்திருக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எங்கும் எதிலும் உன்னோடு நான் வருகின்ற பொழுது இதையெல்லாமும் என் பிள்ளை நீ கவனமாக மீட்டெடுத்து விட வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. இத்தனை காலமும் நீ பட்ட கஷ்டங்கள் எல்லாமும் முடிந்து உனக்கான நல்லது நடக்கப் போகின்ற இந்த நேரம் நீ எதையுமே தொலைக்கக்கூடாது. உன்னை சூழ்ந்து வரும் இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ கவனமாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த தெய்வம் உனக்கு உடனிருந்து நடத்துவதையெல்லாம் நீ நிச்சயமாக என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும். பிரத்யங்கரா நினைத்தது போல உனக்கு பல நல்ல விஷயங்கள் இனி நடக்கும். என்னாலும் உன்னை ஆட்டி படைத்த இந்த விஷயங்கள் எல்லாமும் உன்னை விட்டு விலகிச் செல்லும் என்பதனை நீ மறக்காதே. நான் இருக்கும் நேரம் உனக்கு நல்லதை நான் நடத்தி தருவேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எப்பொழுது எல்லாம் உனக்கு இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நினைத்து மனதிற்குள் வேதனைகளும் சோதனைகளும் வருகிறதோ அதையெல்லாமுமே என் பிள்ளை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். அம்மா உன் குலதெய்வத்தின் கண்களில் கண்ணீரை பார்த்ததும் உடனடியாக உன்னை சந்திக்க வேண்டும் என்று நினைத்ததற்கும் ஒரு காரணம் உண்டு. என் குழந்தையே, உன்னுடைய குலதெய்வமானது எப்பொழுதும் தன் குலத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளினுடைய வாழ்க்கையின் மீதும் அக்கறை கொண்டு அதிக அன்பு கொண்டு உன்னை தேடி வந்து கொண்டிருப்பவர்கள். உனக்கு ஒரு நல்லதை நடத்த வேண்டும் என்றால் முன்னால் ஓடி வருகின்றவர்கள். உனக்கு எந்த கஷ்டங்களையும் வேதனைகளையும் கொடுத்து விடாமல் சுற்றி இருப்பவர்களிடமிருந்து உனக்கான நல்லதை நடத்த வேண்டும் என்று நினைப்பவர்கள் அல்லவா? இவர்களை எல்லாம்
ஒரு பொழுதும் என் குழந்தை நீ தொலைத்து விடக்கூடாது. இவர்களை எல்லாம் எந்த பொழுதிலும் நீ விட்டு விடக்கூடாது. உன்னை சுற்றி நடக்கும் எல்லாமும் உனக்கு எப்பொழுதும் ஏதாவது ஒன்றை எடுத்துச் சொல்ல காத்து கொண்டிருக்கும் என்றால் நீ கொஞ்சம் கொஞ்சமாக இதையெல்லாமும் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த பிரத்யங்கரா உடனிருந்து உனக்கு எல்லாவற்றையும் எடுத்துச் சொல்லும் இந்த நேரம் என் பிள்ளை நீ எதையுமே தொலைத்து விடக்கூடாது. உன் குலதெய்வம் ஏதோ ஒன்றை மனதில் நினைத்து கொண்டு கண்ணீர் வடிப்பது உண்மை. ஆனால் அதற்கான காரணம் என்னவென்று நாம் இப்பொழுதே தெரிந்து கொள்ள வேண்டும். அவர்களினுடைய இந்த எண்ணங்கள் எதனால் இப்படி நம்மை பாதிக்க வேண்டும் என்பதனையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற, அதாவது உன் குலத்தில் இருக்கின்ற ஒருவர் உன்னுடைய குலதெய்வத்தின் சன்னதியில் அதிகமாக சென்று கொண்டு வருபவர், உன்னுடைய குலதெய்வத்தின் மீது அதிக அன்பு கொண்டவர். அப்படிப்பட்ட ஒருவர் இந்த உலகத்தை விட்டு சென்றது உன் குலதெய்வத்தின் கண்களை கலங்கடித்தது. அது மட்டுமல்ல, அந்த பிள்ளையினுடைய நினைவுகள் உன் குலதெய்வத்திற்கு நிச்சயமாக இருக்கின்றது. இவர்கள் இந்த உலகத்தை விட்டு சென்று விட்டார்கள் என்பது உன் குலதெய்வத்தின் கவலை கிடையாது. அது அவர்களின் மீது கொண்ட ஒரு அன்பினால் உன் குலதெய்வத்திற்கு ஏற்பட்ட வருத்தம் தானே தவிர, பிறப்பு என்ற ஒன்று இருக்கும் பொழுது இறப்பு என்ற ஒன்றும் இருக்கும் என்பது தெய்வம் அறியாத ஒரு விஷயமா? அப்படி இருக்கும் பொழுது இவர்கள் இறந்த பிறகு, இவர்கள் இந்த உலகத்தை விட்டு சென்ற பிறகு அந்த குடும்பம் என்னவாக இருக்கிறது என்பதனை உன் குலதெய்வம் சுற்றி முற்றி பார்க்கும் அல்லவா? உன் வீட்டில் இருக்கின்றவர்கள் எல்லோருமே எப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிறார்கள், இவர்கள் என்னென்ன விஷயங்களை செய்கிறார்கள், வாழ்க்கையில் எதையெல்லாம் செய்து முன்னேற துடிக்கிறார்கள் என்பதனை எல்லாம் குலதெய்வம் கவனிக்கும் அல்லவா? அப்படி உன் குலதெய்வம் உன் வீட்டை சுற்றிலும் உன் குடும்பத்தில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று கவனித்த பொழுதுதான் அங்கு நடந்து கொண்டிருக்கின்ற விஷயங்கள் அவர்கள் கண்களை கண்ணீரால் பெருக்கியது. இப்படியெல்லாம் நடந்திருக்க கூடாது, ஆனால் நடந்து கொண்டிருக்கின்றது. இப்படியெல்லாம் இந்த விஷயம் இந்த வாழ்க்கையில் மாறி இருக்கக்கூடாது, ஆனால் மாறி இருக்கின்றது. ஒவ்வொரு நாளும் என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பது எல்லாம் ஒவ்வொரு விதமான எண்ணங்களையும் உணர்வுகளையும் தந்து கொண்டிருக்கின்றது. எல்லாமுமாக என்னவெல்லாம் நடக்கிறதோ அதையெல்லாமும் சரியாகவே இந்த வாழ்க்கை சொல்லிக் கொடுக்கிறது என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. இத்தனை காலமும் இந்த பிரத்யங்கரா உனக்கென சொல்லிக் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் இந்த நேரம் இனி எப்பொழுதும் உனக்கு சந்தோஷம் நிறைந்திருக்கும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. இந்த பிரத்யங்கராவினுடைய அன்பு உனக்கு எல்லாவற்றையும் எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. அம்மா உனக்கென சொல்லித்தரும் எல்லாமும் உன்னை நிச்சயமாக சந்தோஷப்படுத்தும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். தெய்வத்தின் நிலை என்னவென்று என் குழந்தை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் அல்லவா? இந்த பிரத்யங்கரா உனக்கு சொல்லித்தரக்கூடிய விஷயங்கள் எல்லாமும் இனி எப்பொழுதும் உன்னை மேன்மைப்படுத்தும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். எல்லா நேரமும் உனக்கான நல்ல நேரம் என்பதனை நீ புரிந்து கொள். எல்லா சூழ்நிலையும் உனக்கான நல்லதை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள். உன் குலதெய்வம் வருத்தத்திற்கான காரணத்தை நான் புரிந்து கொண்ட பிறகு உன்னிடத்தில் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். அதாவது உன்னுடைய குடும்பத்தில் இறந்த ஒருவர், உன் குடும்பத்தை கட்டி காத்த ஒருவர், நினைத்தது தன் குடும்பம் ஒற்றுமையாகவும் சந்தோஷமாகவும் நல்லபடியாகவும் எல்லோரும் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து இருக்க வேண்டும் என்று நினைத்தது உண்மை. ஆனால் இங்கே குடும்பத்திற்குள் பிரச்சனைகளும் துன்பங்களும் சோதனைகளும் என்று தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கின்றது. பல வேதனைகளும் கஷ்டங்களும் இங்கு தொடர்ச்சியாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஒவ்வொரு நிலையிலும் ஒவ்வொரு இடர்களும் காயங்களும் இங்கே இருந்து கொண்டிருக்கின்றது. இப்படி
ஒவ்வொரு விஷயங்களும் என்னவென்றும் ஏதுவென்றும் யோசித்து கொண்டும் புரிந்து கொண்டும் பல பிரச்சனைகளுக்கு முடிவு தெரியாமலும் இந்த வாழ்க்கை இருந்து கொண்டிருக்கும் இந்த நேரம், இதையெல்லாமும் என் குழந்தை நீ நிச்சயமாக சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த பிரத்யங்கரா நான் இருக்கிறேன் என்பதனை நீ தெரிந்து கொண்டாயானால், இந்த நிலையில் இதையெல்லாம் நீ உணர்ந்து கொண்டாயானால், நிச்சயமாக உனக்கு எல்லாமுமே சரியாகவே தெரியும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். எதையுமே என் பிள்ளை நினைத்து நீ வருந்தக்கூடாது. ஆனால் உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களிலும் உனக்கு ஏற்படும் முன்னேற்றங்களை அடையாமல் நீ விட்டுவிடக்கூடாது. என்ன நடக்கிறது என்பதும் ஏது நடக்கிறது என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு உடன் வரக்கூடிய இந்த தெய்வம் எப்பொழுதும் உன்னை வழிநடத்தும் என்பதனையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த பிரத்யங்கரா சொல்வது போல அவரினுடைய இறப்பு மிகப்பெரிய கஷ்டமான விஷயமாக இருந்தாலும், அதன் பிறகு இந்த குடும்பத்தில் நடந்து கொண்டிருக்கின்ற விஷயங்கள் எதுவுமே ஏற்புடையதாக இல்லை. இங்கு சண்டைகளும் சச்சரவுகளும், எல்லோருமே ஒருவரை ஒருவர் விட்டு கொடுத்து மற்றவர்களிடம் பேசுவதும், மற்றவர்களுக்காக தன் குடும்பத்தில் இருக்கின்றவர்களை அவமானப்படுத்துவதுமாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். சொத்து பத்து என்று இது போன்ற பிரச்சனைகளுக்காக இவர்கள் இங்கே மிகப்பெரிய பிரளயத்தையே உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. ஒவ்வொரு துன்பங்களும் சோதனைகளும் சுற்றி சுற்றி நடந்து கொண்டிருக்கும் பொழுது இதையெல்லாமும் தெரிந்து புரிந்து என்னவென்றும் ஏதுவென்றும் யோசித்து இந்த வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொன்றையும் முழுமையாக உணர்ந்து கொள்ளும் இந்த நேரம், எதையுமே அவ்வளவு சுலபமாக விட்டுவிடக்கூடாது. வாழ்க்கையில் நம் முன்னோர்கள் நமக்கு விட்டு சென்ற பொறுப்பை நாம் சரியாக வழிநடத்த வேண்டும். அவர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்த பாதையில் குடும்பத்தை சந்தோஷமாக வழிநடத்தி செல்ல வேண்டும். ஆனால் இங்கு ஒவ்வொருவரும் அவரவர் விருப்பம் போல நடந்து கொள்கிறார்கள். ஒவ்வொருவரும் அவர்களின் எண்ணம் போல நடந்து கொள்கிறார்கள். என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை எல்லாம் தாண்டி இங்கு நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களிலும் என்னதான் நடந்து விடுமோ என்று நினைத்து யோசித்து கொண்டிருக்காமல் எல்லாவற்றிலும் தன்னுடைய குடும்பத்தின் நலனை கவனத்தில் கொண்டு சந்தோஷமாக வாழ வேண்டும் என்பதனை மறக்கக்கூடாது. அத்தனையிலும் ஒரு வெற்றியை காண வேண்டும். அத்தனையிலும் ஒரு மகிழ்ச்சியை நிச்சயமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இனி எந்த நேரமும் உனக்கான விஷயங்களை எல்லாமும் நீ கவனமாக புரிந்து கொண்டு சந்தோஷமாக இருக்க வேண்டும். இந்த பிரத்யங்கரா நினைத்தது போல உனக்கு எந்த விஷயங்களும் நல்லபடியாக நடக்கவில்லை என்றாலும், நீ ஒரு சில மாற்றங்களை இந்த வாழ்க்கையில் ஆரம்பத்தில் கண்டாய். அப்பொழுது உனக்குள் இருந்த அந்த வேகம் இப்பொழுது உனக்குள் இல்லை என்பதுதான் உன் குலதெய்வத்திற்கு மிகுந்த வருத்தத்தை கொடுக்கிறது. தன் பிள்ளைகள் நல்லபடியாக இருக்க வேண்டும், சந்தோஷமாக வாழ வேண்டும் என்ற எண்ணம் கொண்டு நிற்கும் இந்த நேரம், அது எதுவும் நடக்காமல் இங்கு கஷ்டங்களும் இன்னல்களும் வேதனைகளுமே அதிகமாக நடந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி என் குழந்தை நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறாய் அல்லவா? இது எல்லாமுமே நிச்சயமாக உனக்கு என்னவென்று புரியத்தான் வேண்டும். இது எல்லாமுமே ஏதுவென்று நிச்சயமாக உனக்கு தெரிந்திருக்கத்தான் வேண்டும். இந்த பிரத்யங்கரா சொல்ல சொல்ல உன்னை ஆட்டி படைக்கும் சில விஷயங்கள் உனக்கு புரிகிறதா? உன்னுடைய குடும்பத்தில் ஒற்றுமை இருக்கிறதா? உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற ஒவ்வொருவருடைய மனநிலையும் எப்படி இருக்கிறது என்பதனை எல்லாம் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். எல்லா நேரமும் எல்லா விஷயங்களும் நமக்கானதை நமக்கு கொடுக்கவில்லை என்றாலும், இந்த வாழ்க்கை நமக்கு எதையும் நாம் நினைத்தது போல தரவில்லை என்றாலும், ஒவ்வொன்றையும் நாம் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிந்து புரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நிலையிலும் நாம் விரும்பியதை, நாம் ஆசைப்பட்டதை சரியாக பெற்றிட வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. அம்மா சொன்னது உனக்கு புரியும் என்று நான் நம்புகின்றேன். உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் எப்பொழுதும் நீ உன்னிப்பாக கவனிக்க வேண்டும்.
இந்த தெய்வம் உடனிருந்து உனக்கு சொல்லித் தருவதை நிச்சயமாக நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் பொழுது உனக்கு எல்லாமுமே சரியாகவே நடக்கிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இத்தனை காலமும் உனக்கென நான் சொல்லித்தரும் இந்த விஷயங்களை முழுக்க முழுக்க நீ என்னவென்று உணர்ந்து கொள்ள வேண்டும் அல்லவா? முழுக்க முழுக்க என் பிள்ளை நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? அத்தனையிலும் நான் இருக்கும் இந்த நிலை உனக்கு நிச்சயமான மகிழ்ச்சியை தர வேண்டும். நிச்சயமான வெற்றியை உனக்கு கொடுக்க வேண்டும். எல்லாவற்றிற்கும் உனக்கு நன்மைகளை அது உருவாக்கி தர வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. நான் இருக்கும் இந்த நேரம், இந்த தெய்வமுடன் இருக்கும் இந்த நேரம் ஒவ்வொன்றையும் நீ சரியாகவே தெரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நிலையிலும் என் குழந்தை நீ அத்தனையையும் சரியாக உணர்ந்து கொள்ள வேண்டும். பிரத்யங்கராவினுடைய அன்பினாலும் அருளினாலும் உனக்கு மேலும் பல நல்ல விஷயங்கள் நடக்கப் போவதை நீ கட்டாயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். உன் குலதெய்வம் சொன்ன வார்த்தைகளை இந்த தாயின் மூலம் நீ நிச்சயமாகவே கேட்டிருப்பாயானால் இனி எப்பொழுதுமே உனக்கு துன்பங்கள் வருவதை நீ அனுமதிக்க மாட்டாய். உன் குடும்பத்தில் எல்லாவற்றையும் நீ மேலேற்றி கொண்டு வருவாய். ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து உன் குடும்பத்தில் நடக்கும் ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் சரியாக புரிந்து கொண்டு நீ வாழ்ந்திடுவாய். எந்த ஒருவர் இந்த உலகத்தை விட்டு சென்று விட்டார், அவர் தன் குடும்பத்தை எப்படியெல்லாம் பார்க்க நினைத்தார் என்று சொல்லி உன் குலதெய்வம் வருத்தப்படுகிறதோ, அவர் ஒருவர் உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு சூழ்நிலையிலும் அந்த அளவிற்கு தன்னுடைய முயற்சிகளை கொடுத்து இந்த நிலையில் உன் குடும்பத்தை வைத்திருக்கிறார் என்பதுதான் உண்மை. அதனால் அவருக்காக செய்ய நினைக்கின்ற விஷயம் ஏதேனும் ஒன்று இருக்குமானால், இந்த குடும்பத்தை வழிநடத்திய ஒருவருக்கு ஏதாவது ஒரு மகிழ்ச்சியை கொடுக்க வேண்டும் என்று விரும்பினால், இனியாவது குடும்பத்தில் இருக்கின்ற ஒவ்வொருவரும் சந்தோஷமாகவும் மனநிறைவோடும் எல்லாவற்றையும் எதிர்கொண்டு வாழ வேண்டும் என்பதனை மறக்கக்கூடாது. எந்த நிலையிலும் எதையும் யோசித்து கலங்காமல் நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை எல்லாம் என்னவென்று தெரிந்து கொண்டு சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. நல்ல விஷயங்களை உனக்கென நான் சொல்லித்தர வருகின்ற இந்த நேரம், எப்பொழுதும் நான் உன்னோடு வருகின்ற இந்த காலம் என்று இதையெல்லாம் நீ ஒரு நாளும் தொலைத்து விடக்கூடாது. நல்லது நடக்க எப்பொழுதும் நான் வரக்கூடிய இந்த நேரம் இந்த வாழ்க்கையில் உனக்கான வெற்றியை சந்தோஷமாக கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. இனியாவது இவர்கள் யோசித்தது போல நல்லதொரு சூழ்நிலையை என்னவென்று பெற்றுவிட நீ முன்னேறி வந்து கொண்டே இரு. உன்னுடைய முன்னோர்களின் ஆசைப்படி இங்கு எல்லாமுமே சரியாகவே நடக்க வேண்டும். அவர்கள் நினைத்தது போல எல்லா விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் விரும்பியதை உனக்கு கொடுக்க வேண்டும். குடும்பத்தில் இருக்கின்ற அத்தனை பேரும் ஒற்றுமையை காண உன் குலதெய்வம் அங்கே கண்ணீர் சிந்துகிறது. முதலில் பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து ஒவ்வொருவரும் ஒற்றுமையாக இருக்க இந்த வாழ்க்கையை கற்றுக்கொள்ள வேண்டும். ஒற்றுமையாக இருந்து ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. இது நடந்து விட்டாலே போதும், உன்னுடைய குடும்பத்தில் பல சந்தோஷமான விஷயங்களும் நடக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இனி எந்நாளும் எல்லாமும் உன்னை தொடரும் இந்த நேரம். இனி அத்தனையிலும் தெய்வம் உனக்கு வழிநடத்தக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ என்னவென்று தெரிந்து கொண்டாலே அது போதும். நல்லது நடக்கவும் எப்பொழுதும் உனக்கான நம்பிக்கை உன்னை தேடி வரவும் பேரதிசயங்கள் உன்னை தொடர்வதும் நீ கட்டாயமாக என்னவென்று புரிந்து கொள்வாய் என்பதனை மறக்காதே. குலதெய்வத்தினுடைய கண்களிலிருந்து வருகின்ற கண்ணீர் நின்றால் மட்டும்தான் உன்னுடைய குடும்பத்திற்கு நல்லது நடப்பதை உன்னால் கண்கூடாக காண முடியும். நீ ஆசைப்படுகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை சுற்றி நடப்பதை உன்னால் என்னவென்று தெரிந்து கொள்ள முடியும். எதற்கெடுத்தாலும் இனிமேல் நீ கலங்காதே. எதற்கெடுத்தாலும் நீ பதறாதே. உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொண்டு வாழ வேண்டும் நேரம் இது. இனி எப்பொழுதும் உனக்கான விஷயங்களில் நீ முன்னின்று அத்தனையையும் வழிநடத்த வேண்டிய நேரம் இது என்பதனை நீ மறக்காதே.
நான் இருக்கும் பொழுது உனக்கு நல்லது நடக்கட்டும். தெய்வம் இருக்கும் பொழுது உனக்கு வெற்றி என்பது உறுதியாக கிடைக்கட்டும். என் அன்பு குழந்தைக்கு இந்த பிரத்யங்கராவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.